வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். விண்வெளியில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஆய்வு செய்து வரும் சென்னை ஐஐடிக்கு பாராட்டு தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திரைப்பட முன்னணி நடிகர் சத்யராஜின் மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா சத்யராஜ் திமுகவில் இணைந்தார். டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை டொனால்டு டிரம்ப் பதவியேற்க கூடாது என வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினர் போராட்டம். ஜம்மு காஷ்மீரில் பரவி வரும் மர்ம நோயினால் 16 பேர் உயிரிழப்பு. மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு. நைஜீரியாவில் பெட்ரோல் கொள்கலன் லாரி வெடித்த விபத்தில் பெட்ரோல் சேகரிக்க சென்ற 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 25 கூடாரங்கள் எரிந்தன. இனி விரிவான செய்திகளை காணலாம். விண்வெளியில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஆய்வு செய்து வரும் சென்னை ஐஐடிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நாட்டு மக்களுக்கு வானொலியில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றி வருகிறார். அதன்படி இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். அப்போது நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். மேலும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் வியத்தகு சாதனைகளை செய்து வருகின்றனர் எனவும் விண்வெளி ஆராய்ச்சியில் எதிர்கால சவால்களுக்கு இந்திய விஞ்ஞானிகள் தீர்வுகளை வழங்குவார்கள் எனவும் விண்வெளி துறையில் இந்தியா அபார வளர்ச்சியடைந்துள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் சென்னை ஐஐடியின் எக்ஸ்டம் மையம் விண்வெளியில் உற்பத்தி செய்வதற்கான புதிய தொழில்நுட்பங்களில் பணியாற்றி வருகிறது என்று தெரிவித்த அவர் விண்வெளியில் 3D அச்சிடப்பட்ட கட்டிடங்கள், உலோக நுரைகள் மற்றும் ஆப்டிக்கல் பைபர்கள் போன்ற தொழில்நுட்பங்களை ஆராய்ச்சி செய்து வரும் சென்னை ஐஐடிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடர்கிறது என்றும், நேற்று ஒரே நாளில் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 8 பேர் நகை பறிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன எனவும், ஒரு பெண் உதவி ஆய்வாளர், 2 மளிகை கடை மற்றும் உணவகத்தில் இருந்த பெண்கள், குழந்தைக்கு உணவு ஊட்டும் தாய், இருசக்கர வாகனத்தில் பயணித்தோர் என அனைவரும் தங்களது நகைகளை பறிகொடுத்திருப்பது இந்த ஆட்சியாளர்களின் கையாலாகத்தனத்தை காட்டுகிறது என்று தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திரைப்பட முன்னணி நடிகர் சத்யராஜின் மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா சத்யராஜ் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இதுகுறித்து திமுக தலைமையகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் திரைப்பட நடிகர் சத்யராஜின் மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா சத்யராஜ் திமுகவில் இணைந்தார். அப்போது கட்சியின் பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பி.கே. சேகர்பாபு ஆகியோர் உடனிருந்தனர். டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை டொனால்டு டிரம்ப் பதவியேற்க கூடாது என வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்டு டிரம்ப் நாளை பதவியேற்கிறார். இந்நிலையில் டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவரது பதவியேற்பை எதிர்த்து தலைநகர் வாஷிங்டன் டிசியில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராட்டம் நடத்தினர். பீப்புள்ஸ் மார்ச் அமைப்புடன் இணைந்து சவுத் ஏசியன் சர்வர்ஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. அப்போது பெண்கள் உரிமை, சமத்துவம், குடியேற்றம் போன்ற அனைத்தையும் ஆதரிக்க நாங்கள் அணிதிரண்டுள்ளோம் என கோஷங்களை எழுப்பினர். மேலும் டிரம்பிற்கு எதிர்ப்பாக போஸ்டர்களை ஒட்டியும் பதாகைகளை ஏந்தியும் பல்வேறு அமைப்பினர் போராடினர். ஜம்மு காஷ்மீரில் பரவி வரும் மர்ம நோயின் காரணமாக 16 பேர் உயிரிழந்த நிலையில் மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டம் பதால் கிராமத்தில் பரவி வரும் மர்ம நோய்க்கு கடந்த 45 நாட்களில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த மர்ம நோய்க்கு ஆளானவர்களுக்கு காய்ச்சல், வலி, குமட்டல் மற்றும் சுயநினைவை இழத்தல் போன்ற அறிகுறிகள் காணப்படுகின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோயின் காரணத்தை கண்டறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அமைச்சர்கள் மட்டத்தில் குழு ஒன்றை அமைத்துள்ளார். இந்த குழு ஜனவரி 19ஆம் தேதி பாதிப்பு குறித்து அப்பகுதியில் ஆய்வு செய்ய உள்ளது. தொற்று வியாதிக்கான சாத்தியம் எதுவும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் உயிரிழப்புகள் நியூரோடாக்சின்களால் ஏற்பட்டிருக்கலாம் என்று மருத்துவர்கள் கருதுகின்றனர். நைஜீரியாவில் பெட்ரோல் கொள்கலன் லாரி வெடித்த விபத்தில் பெட்ரோல் சேகரிக்க சென்ற 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நைஜீரியா தலைநகர் அபுஜாவையும் வடக்கு நகரமான கடுனா நகருடன் இணைக்கும் சந்திப்பில் 60,000 லிட்டர் பெட்ரோலுடன் சென்ற கொள்கலன் லாரி தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. பெட்ரோல் லாரி கவிழ்ந்ததை அறிந்த அப்பகுதி மக்கள் பெட்ரோலுக்காக முண்டியடித்து சென்றனர். அப்போது லாரி வெடித்ததில் பெட்ரோலை சேகரிக்க சென்ற 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். விபத்தில் பலரும் அடையாளம் காண முடியாத அளவிற்கு தீயில் கருகியதாகவும் பலரும் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக நைஜீரிய ஆளுநர் உமாரு பாகோ தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 25 கூடாரங்கள் எரிந்தன. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக சங்கமமான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கியது. இந்த மகா கும்பமேளா மகா சிவராத்திரி திருநாளான பிப்ரவரி 26ஆம் தேதி வரையில் 45 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. கும்பமேளாவின் 6ஆம் நாளான இன்று திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் கும்பமேளா நடைபெறும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்தில் 25 கூடாரங்கள் எரிந்தன. அங்கிருந்த மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். கூடாரங்களில் செக்டர் 5 பகுதியில் சிலிண்டர் வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. 6 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். பிரபல தோல் மருத்துவர் டாக்டர் பைரவி செந்தில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொடங்கியுள்ள தோல் பராமரிப்பு மையத்தை சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் திறந்து வைத்தார். சாதாரணமாக மேலோட்டமான தோல் அழகியல் என்றில்லாமல் தோல் பராமரிப்பை அறிவியல் தொழில்நுட்பத்துடன் இணைந்து ஆரோக்கியத்தையும் கவனத்தில் கொண்டு பாரம்பரிய தோல் பராமரிப்பு முறையின் செயல்பாடுகளை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் 5 ரூபாய் டாக்டர் என்று பலரால் அறியப்பட்ட KTK மதுவின் மகள் பைரவி செந்தில் என்பவர் தோல் பராமரிப்பிற்கான அனுபவ மையத்தை தொடங்கியுள்ளார். இந்த மையத்தின் திறப்பு விழாவில் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் கலந்து கொண்டு KTK மதுவின் சிலையை திறந்து வைத்ததுடன் தோல் பராமரிப்பு மையத்தை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது தோல் பராமரிப்பு மையம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டிற்கு மட்டும் பெருமையல்ல, இந்தியாவிற்கே பெருமை என்றும் இதுபோன்ற மையங்கள் தொடர்ந்து உலகம் முழுவதும் கொண்டுவரப்படும் என்றும் அதற்கு இது முதல் உதாரணமாக உள்ளது என்றும் மருத்துவர் பைரவி செந்திலின் தந்தை மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்ததை போன்று தந்தையின் வழியில் பைரவி செந்தில் சிறப்பாக செயல்படுவார் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். இன்று இந்தியாவிலேயே முதலாக அனைத்து தரப்பு, அதாவது தோல் பிரச்சனையாக இருக்கட்டும், நெக பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை முடி பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போல் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கான அனைத்து பிரச்சனைகளும் ஒரே இடத்திலே தீர்வு காண்ற வகையிலே இன்று இங்கே டாக்டர் B 360 டிகிரிஸ் டெர்மட்டாலஜி எக்ஸ்பெரிமெண்டல் சென்டரை அவர் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் எனக்கு என்ன பெருமை என்றால், இந்தியாவிலே முதல் முறையாக மத்திய சென்னையிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே இது கொண்டு வந்திருக்கிறார். இது நமக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்தியாவுக்கும் பெருமை. இதை பார்த்து மேலும் பலர் இதே போல் இந்தியா முழுவதும் தொடங்கிட வேண்டும் என்ற அவருடைய ஆவல், அந்த ஆவலும் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சென்னை இதில் முதல் இடத்தை பிடித்திருக்கு. அதற்கு காரணம் டாக்டர் பைரவி அவர்கள் தான். அவர் சொன்னது போல் அவர் தந்தை வழியிலே அவர் வந்தவர். டாக்டர் KTK மது அவர்கள் இந்த சிலைக்கு அவர்கள் மாலை அடித்து நாங்கள் மரியாதை செலுத்தினோம். அவர் தொடர்ந்து அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார், என் அப்பா வந்து பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர் வரும்போது பேஷண்ட்டாக ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் பேசி அவர் குறைகளை கேட்டு அதை அடித்து செய்திருக்கிறார்கள். அதே வழியில் தான் இன்று டாக்டர் பைரவி அவர்களும் இந்த பயணத்தை தொடங்கியுள்ளார்கள்.
தமிழகத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கி வருகிறது என்றும் 36 பக்கம் கொண்ட வெள்ளை அறிக்கையை மீண்டும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்றும் மதுரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற பாஜக பிரமுகரின் இல்ல திருமண விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்திற்கு போதிய நிதியை மத்திய அரசு வழங்கி வருகிறது என்றும் 36 பக்கம் கொண்ட வெள்ளை அறிக்கையை மீண்டும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்றும் எந்த திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்பதை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியின் மீதான வெறுப்பை மறைப்பதற்காக தமிழக ஆளுநர் RN ரவியை பகடைக்காயாக காட்டுகிறார்கள் என்றும் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் டாஸ்மாக் கடைதான் நம்பர் 1 உள்ளது என்றும் ஆனால் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கவர்னர் எதுக்குன்னே மாற்ற போகிறோம், நல்லா வேலை செய்கிற கவர்னர் எதுக்கு மத்திய அரசு மாற்ற போகிறாங்க? அதனால் இன்றைக்கி முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா 200 கிடைக்கும், 205 கிடைக்கும், 210 சீட்டு கிடைக்கும்னு பகல் கனவுல இருக்காங்க. முதலமைச்சருக்கு கவர்னர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இதுபோல் பிதற்றி கொண்டிருக்கின்றார். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆளுநர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இதுபோல் பிதற்றி கொண்டிருக்கின்றார். ஆளுநரை மாற்றாதீங்க, எங்களுக்கு வேணும். இப்படியே நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இப்படித்தான் சொன்னீங்க. 10 வருஷம் மக்கள் வெளியே வச்சாங்க. இந்த முறை 10 ஆண்டுகளில் பல 10 ஆண்டுகளுக்கு வெளியே வைக்கத்தான் போகிறாங்க. ஆளுநரும் இருக்கட்டும், நல்லா வேலை செய்கிற இதுக்கு மாற்றணும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாங்கள் மத்திய அரசுக்கு வைக்கிறோம். எதுக்கு ஆளுநரை மாற்றுறீங்க? நல்லா பணி செய்யக்கூடிய ஆளுநர், நேர்மையான துணைவேந்தரை கொடுக்கக்கூடிய ஆளுநர், தமிழகத்தினுடைய செக்யூரிட்டி சிச்சுவேஷனை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுநர், மத்திய அரசுடைய கவனத்தை கொண்டு போகிற ஆளுநரை எதற்கு மாற்றணும்? நன்றி அண்ணா. பொங்கலுக்கு 725 கோடி மது விற்பனை போயிருக்கு. டாஸ்மாகோட வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆனால் பொங்கல் தொகுப்பு வழங்குறதுக்கு தமிழக அரசு நிதி இல்லை அப்படின்றாங்க. அண்ணே, இன்னைக்கு நீங்கள் எங்கூட வாங்கினேன் பாரெல்லாம் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய பாரை நான் காட்டுறேன். 24 மணி நேரம். இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் நம்பர் 1 என்னென்னா டாஸ்மார்க் மட்டும்தான். மிச்சதெல்லாம் தோற்று போச்சு. அதனால் பொங்கலுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை. போன வருஷம் தீபாவளி ரெக்கார்டு சேல்ஸ், இப்போ பொங்கல் ரெக்கார்டு சேல்ஸ். அதனால் வருகின்ற எல்லா காலத்திலும் இது பார்க்கத்தான் போகிறீங்க. கல்யாண மண்டபத்தில் 500-600 பேர் குடிக்கிறதுக்கு பார் வசதி செட் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில். சில இடத்துல கல்யாண மண்டபத்தில் எங்கூட வாங்க, உங்கள் பகுதிக்கு வாங்க, நான் காட்டுறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வேலையும் இல்லை, சுதந்திரமும் கிடைப்பதில்லை என்பதால் அக்கட்சியிலிருந்து விலகிய தான் மக்கள் வாழ்வுரிமை கட்சியை தொடங்கியுள்ளதாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் கட்சியின் தலைவர் உமர் முக்தார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாத் அமைப்பின் புதிய அரசியல் கட்சியான மக்கள் வாழ்வுரிமை கட்சி தொடங்க உள்ளது தொடர்பாக அக்கட்சியின் நிர்வாகிகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அக்கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி கட்சியின் கொள்கைகளை அறிவித்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மக்கள் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் உமர் முக்தார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வேலையும் இல்லை, சுதந்திரமும் கிடைப்பதில்லை என்பதால் அக்கட்சியில் கொள்கை பரப்பு துணை செயலாளர் இருந்த தான் பதவி விலகி வாழ்வுரிமை கட்சியை உருவாக்கியுள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் பாசிசம் என்பது மத்திய அளவிலோ மாநில அளவிலோ எங்கிருந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட ஒருவரை பாசிசத்துடன் அடையாளப்படுத்த முடியாது என்றும் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாத் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது என்றும் இஸ்லாமிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என எல்லோரையும் ஒருங்கிணைத்து சேவை செய்து வருகிறோம் என்றும் மக்கள் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் உமர் முக்தார் தெரிவித்துள்ளார். தருமபுரியிலிருந்து கர்நாடகாவிற்கு கடத்த முயன்ற லாரியுடன் 14 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்ததுடன் 2 கைது செய்தனர். தருமபுரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சேலத்திலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற சரக்கு லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது லாரியில் 14 டன் ரேஷன் அரிசி இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தருமபுரியிலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு ரேஷன் அரிசி கடத்தி சென்றது தெரிய வந்தது. அதன் பின்னர் தருமபுரி உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு
பதிவு செய்து 14 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளையும் லாரியையும் பறிமுதல் செய்தனர். மேலும் லாரியின் உரிமையாளர் கிருஷ்ணகிரியை சார்ந்த மவ்லா, ஓட்டுநர் மணிவண்ணன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தலைவாசல் அருகே கல்லூரி மாணவரை தாக்கிய இளைஞரை காவல்துறையினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்த சிறுவாச்சூர் கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின வகுப்பை சேர்ந்த மாரிமுத்துவின் மகன் பாலாஜி என்பவர் பொங்கல் தினத்தன்று அப்பகுதியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை பார்த்துவிட்டு வீடு திரும்பினார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பழனிவேலுவின் மகன் கதிரவன் என்பவருக்கும் பாலாஜிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. தகராறு முற்றிய நிலையில் கல்லூரி மாணவர் பாலாஜியை சாதியின் பெயரை குறிப்பிட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த கல்லூரி மாணவர் பாலாஜி ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் தந்தை மாரிமுத்து தலைவாசல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கதிரவனை காவல்துறையினர் கைது செய்தனர். காட்பாடி சாலையில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமை குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் பாபு தொடக்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் MKP ஹோமியோ கிளினிக் மற்றும் சுவாமி மெடிக்கல்ஸ் ஆகியவை இணைந்து காட்பாடி சாலையில் பொது மருத்துவ முகாமை நடத்தியது. முகாமில் குடியாத்தம் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் பாபு கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். முகாமில் மருத்துவர் அபிராமி கலந்து கொண்டு ஆஸ்துமா, மூச்சு திணறல், தொடர் ஒற்றை தலைவலி உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் பொதுமக்களுக்கு மருந்து மாத்திரைகளை இலவசமாக வழங்கினார். முகாமில் பல்வேறு பகுதிகள் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுக்கோட்டை அடுத்த முக்காணிப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை அடுத்த முக்காணிப்பட்டியில் புனித ஆரோக்கிய அன்னை தேவாலயத்தில் பொங்கல் திருவிழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. போட்டியை புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குவதற்கு முன்னதாக வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா ஜல்லிக்கட்டு உறுதிமொழியை வாசிக்க அதனை வீரர்கள் ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 600க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. இதில் 300 வீரர்கள் பங்கேற்று காளைகளை அடக்கினர். நாகர்கோவில் அருகே ஜோதிடம் பலிக்காததால் கூலிக்கு ஆள் வைத்து ஜோதிடரை கொலை செய்த பெண் உட்பட 2வரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அருகே உள்ள கீழப்பெருவிளை இசக்கியம்மன் கோவில் தெருவில் வசித்து வரும் ஜான் ஸ்டீபன் என்பவர் ஜோதிடமும் நாட்டு வைத்தியமும் பார்த்து வருகிறார். இவருக்கு விஜயகுமாரி என்ற மனைவியும் மகனும் மகளும் உள்ளனர். மனைவி விஜயகுமாரி வீட்டு வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் வீட்டு வேலை முடிந்த பின்னர் தனது வீட்டிற்கு சென்றபோது கணவர் ஜான் ஸ்டீபன் பிணமாக கிடந்தார். இதுகுறித்து விஜயகுமாரி ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே கட்டிமாங்கோடு பகுதியைச் சேர்ந்த கலையரசி, கருவேலங்குளத்தை சேர்ந்த நம்பிராஜன் ஆகிய 2வரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கலையரசி கணவரை பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் கணவருடன் சேர்த்து வைப்பதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என கூறி ஜான் ஸ்டீபனிடம் கலையரசி பணம் கொடுத்துள்ளார். பரிகாரம் பலிக்காத நிலையில் பணத்தை திருப்பி கேட்டபோது கலையரசிக்கும் ஜோசியர் ஜான் ஸ்டீபனுக்கும் தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த கலையரசி ஜோசியரை கொலை செய்ய நம்பிராஜன் என்பவருக்கு பணத்தை அளித்துள்ளார். இந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த ஜான் ஸ்டீபனை நம்பிராஜன் கழுத்தை இறுக்கியும் தரையில் தலையை அடித்தும் கொலை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கலையரசி மற்றும் நம்பிராஜனை காவல்துறையினர் கைது செய்தனர். பொன்னேரி அருகே அங்கன்வாடி மையம் மற்றும் கோவில் உண்டிகளை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அரசூர் ஊராட்சிக்குட்பட்ட சிற்றரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்தை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கம் போல் அங்கன்வாடி பணியாளர் காலையில் வந்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடந்துள்ளன. கடந்த 20 நாட்களுக்கு முன்பு இதே அங்கன்வாடியின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் சமையல் கேஸ் சிலிண்டரை திருடி சென்றனர். 2வது முறையாக மீண்டும் அதே அங்கன்வாடியை உடைத்து மீண்டும் கொள்ளை முயற்சி நடைபெற்றுள்ளது. இதேபோன்று சிற்றரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள முக்தீஸ்வரர் ஆலயத்தின் பூட்டை உடைக்க கொள்ளையர்கள் முயற்சித்துள்ளனர். கோவிலின் பூட்டினை உடைக்க முடியாததால் ஜன்னல் வழியே உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையர்கள் அள்ளி சென்றனர். மேலும் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த சொகுசு காரின் கண்ணாடியை உடைத்தும் திருட முயற்சித்துள்ளனர்.
இந்நிலையில் சிற்றரசூர் கிராமத்தில் பல்வேறு இடங்களில் நடந்த கொள்ளை சம்பவம் குறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் கும்மிடிப்பூண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். அரசூர், சிற்றரசூர் கிராமங்களில் நடைபெற்று வரும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு நாள் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டில் 1,70,000 ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளன. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த ஒரு நாள் கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் வயலில் சாய்ந்து தண்ணீரில் மிதக்கின்றது என்றும், அறுவடைக்கு 10 நாட்களுக்கு முன்பு வயலில் விதைக்கப்படும் உளுந்து பயிர் முளைக்காமல் அழுகிவிடும் என்றும் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மேலும் மழையின் காரணமாக ஆனந்த தாண்டவபுரம், சேத்தூர், வேப்பங்குளம், மேலமருதாந்தநல்லூர், உக்கடை, கொர்க்கை, அருவாப்பாடி, தாழஞ்சேரி, கொண்டல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடை தொடங்கிய நிலையில் கனமழையால் அறுவடை இயந்திரங்கள் வயலிலே நிறுத்தப்பட்டதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். வந்தவாசி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பூட்டி வைக்கப்பட்டுள்ள விளையாட்டு உபகரணங்களை விளையாட்டு வீரர்களுக்கு வழங்க வேண்டும் என இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இளைஞர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிப்பதற்காக கிராமங்கள் தோறும் விளையாட்டில் ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்குவதற்காக தமிழக அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்நிலையில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு வந்தவாசி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு விளையாட்டு உபகரணங்கள் வந்து இறங்கியது. இதனை விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெறும் ஆய்வுக் கூட்ட அரங்கத்தில் வைத்து அதிகாரிகள் பூட்டியுள்ளனர். இதனால் கூட்ட அரங்கில் இடமில்லாமல் விவசாயிகள் தங்களின் கோரிக்கைகளை நின்றவாறே பேசும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தைப்பொங்கல் தினத்தன்று விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படும் என எதிர்பார்த்திருந்த இளைஞர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதனால் வந்தவாசிக்கு உட்பட்ட பல கிராமங்களில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறாததால் விளையாட்டு வீரர்கள் ஏமாற்றமடைந்தனர். எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உடனடியாக தங்களுக்கு அரசால் இலவசமாக வழங்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்க ஆவண செய்ய வேண்டும் என இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது ஒரு சிறிய தொகுப்பாக காணலாம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த ஆரணியில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீசந்திர சௌடேஸ்வரி தேவி திருக்கோவில் அமைந்துள்ளது. கோவிலின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து கும்பாபிஷேக விழா நடைபெறுவதற்காக கடந்த 1ஆம் தேதி பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோபூஜை, கணபதி ஹோமம், யாகசாலை பூஜை, விக்னேஸ்வர பூஜை, லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை பூஜித்து சிவாச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அதன் பின்னர் ராஜ கோபுரத்தின் மீதுள்ள கலசங்களுக்கும் விமான கோபுரங்களுக்கும் சிவாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், ஜவ்வாது, தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டதை அடுத்து வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீசந்திர சௌடேஸ்வரி அம்மனை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உபகோவிலில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தனித்தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். இக்கோவிலின் குடமுழுக்கு விழாவை ஒட்டி கடந்த 2ஆம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புனித மண் எடுத்தல், திருக்குடங்கள் நிறுவுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் 4ஆம் கால பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து, அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியம் ஆகியோர் தலைமையில் அதிகாரிகள், அறங்காவலர்கள், அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
பொள்ளாச்சி உடுமலை சாலை பகுதியில் ஸ்ரீ சித்தி விநாயகர் தட்சிணாமூர்த்தி திருக்கோயில்கள் அமைந்துள்ளன. கோவிலின் கோபுரங்கள் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக நடைபெற்ற யாக வேள்விகளில் சாது சண்முக அடிகளார், குமர குருபர சுவாமிகள், சாந்தலிங்க மருதாசில அடிகளார், முத்துசிவ ராமசாமி அடிகளார் ஆகியோர் பங்கேற்று யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேளதாள வாத்தியங்களுடன் கோபுரங்களுக்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் சக்தி குழுமங்களின் தலைவர் மாணிக்கம், சக்தி குழுமங்களின் செயல் இயக்குநர் ஹரிஹரசுதன், கல்லூரியின் முதல்வர் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சித்தி விநாயகர் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டை திருஞான சம்பந்தர் பஜனை மடத்தின் சார்பில் பூக்கரகம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ முத்தியல் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூக்கரகம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பூக்கரகம் மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலம் சென்று திருஞான சம்பந்தர் மடத்தை வந்தடைந்தார். அதன் பின்னர் உலக அமைதி வேண்டியும் ஒற்றுமை நிலவவும் கிராமங்கள் செழிப்படையவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கூழ்வார்த்தல் மற்றும் கும்பமிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு பூக்கரகத்தை வழிபட்டனர். விழாவில் ஊர் பெரியதனம், அன்புக்கரசு, கிராமணி சக்திதானந்தம், மனோகரன், செந்தில்குமார், சுப்பிரமணி ஆகியோர் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் இந்தளூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கைலையார்ந்த கன்னி உடனுரை ஸ்ரீ மணம்புரி ஈஸ்வரர் திருக்கோவிலில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேச பெருமாள் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை பூஜித்து சிவாச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். விழாவில் இந்தளூர் கிராமத்தை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேச பெருமாளை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கங்கவல்லியில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் புதிதாக கட்டப்பட்டு அதன் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக அம்மனுக்கு காப்பு கட்டுதல், வாஸ்து பூஜை, புற்று மண் எடுத்தல், முளைப்பாறை இடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து 4ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் பல்வேறு புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் யாகசாலையில் பூஜித்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி விழாவை தொடர்ந்து ராபத்து விழாவின் 10ஆம் நாள் விழா நடைபெற்றது. விழாவில் பெருமாள் திரு ஆபரணங்கள் அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்க வாசல் வழியாக கடந்து சென்றார். அதன் பின்னர் சின்ன நம்பெருமாள் சந்திர புஷ்கரணியில் தீர்த்தவாரி கண்டருளினார். தீர்த்தவாரிக்கு பிறகு திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளி நம்பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனையடுத்து மாலையில் உற்சவர் நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது. அதன் பின்னர் ஆயிரங்கால் மண்டபத்தில் நாளை காலை அதிகாலையில் பெருமாள் நம்மாழ்வருக்கு மோட்சம் அளித்த பின்னர் வைகுண்ட ஏகாதசி திருவிழா இனிதே முடிவடைகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். விண்வெளியில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த ஆய்வு செய்து வரும் சென்னை ஐஐடிக்கு பாராட்டு தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழ்நாட்டில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திரைப்பட முன்னணி நடிகர் சத்யராஜின் மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா சத்யராஜ் திமுகவில் இணைந்தார். டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை டொனால்டு டிரம்ப் பதவியேற்க கூடாது என வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினர் போராட்டம். ஜம்மு காஷ்மீரில் பரவி வரும் மர்ம நோயினால் 16 பேர் உயிரிழப்பு, மத்திய குழுவினர் நேரில் ஆய்வு. நைஜீரியாவில் பெட்ரோல் கொள்கலன் லாரி வெடித்த விபத்தில் பெட்ரோல் சேகரிக்க சென்ற 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. பிரயாக்ராஜ் நகரில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 25 கூடாரங்கள் எரிந்தன.
இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.